நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்ன வீடியோனா, தர்பூசணி கூட சிக்கன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டா என்ன ஆகும்னுட்டு வீடியோ போட்டிருந்தேன். தர்பூசணியும் சிக்கன் குழம்பும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை இது வரைக்கும். 1.5 நாள் ஆயிட்டு. இதுவரையும் வயிற்றில் எந்த பிரச்சனையும் வரல. இன்னைக்கு பருப்பு குழம்புக்கும் தர்பூசணிக்கும் காம்பினேஷன் பார்ப்போம். இதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கு இன்னும் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் இவ்வளோத்தையும் சாப்பிடணும். ஒரு சட்டி சோறு, ஒரு தர்பூசணி. முதல்ல இது இருந்தால் சம்பளத்தை பிடிச்சிருவார். சம்பளமே தர மாட்டேக்காரு. பிடிச்சா என்ன, பிடிச்சிட்டு போட்டோம். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.